ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எதுக்கான இந்த பதிவு எதுக்கான இந்த வீடியோன்னு பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு தூதுவளை ரசம் வச்சு காட்ட போகிறேன். தூதுவளைனா என்னன்னு கேட்குறீங்களா? தூதுவளை இலை ஒரு மருத்துவ குணம் உள்ள இலைங்க. அது சளி, இருமல், எல்லா விதமான மாறு சளி, நெஞ்சு வலி இது எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு இலை தான் தூதுவளை இலை. அந்த தூதுவளை இலை எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு அந்த ரசம் தான் வச்சு காட்ட போகிறேன். இந்த ரசத்தை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. தூதுவளை ரசம் எல்லாருமே சாப்பிடலாம். தூதுவளை சூப் வைக்கலாம், தூதுவளை துவையல் செய்யலாம், தூதுவளை பருப்பு போட்டும் கடையலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரசம் மட்டும் வச்சு காட்டுறேன். பின்னாடி வர வீடியோஸில் தூதுவளையை வச்சு நான் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். இது நெஞ்சு சளி, மாறு சளி, அடக்க முடியாத, போகவே முடியாதுன்னு சொல்கிற எவ்வளோ ஒரு கொடுமையான சளியாக இருந்தால் கூட இதை அறுத்து விடும். வாங்க இந்த ரசம் எப்படி வச்சு காட்டுறேன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் தூதுவளை இலை. தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும். அதில் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள், செம முள் இருக்கும். அந்த நரம்பில் மட்டும் இல்லை, இந்த இலையிலையும் கூட முள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதில் பூவும் இருக்கும், காயும் இருக்கும். ஆனால் இப்போ இதை பாருங்கள், அந்த முள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அந்த ரோஜா செடியில் வர முள் மாதிரியே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் பட்டுடுச்சுன்னா செமையாக ஒரு மாதிரி நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நிறைய முள் இருக்குது பாருங்கள். இலைகள்லாம் கூட பாருங்கள், இந்த முள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இலையில் இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கவே முடியாது, எடுத்து பார்க்கவே முடியாது. ரொம்பவே அந்த நரம்புலலாம் இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப நல்லதுங்க. தூதுவளை இலை இப்படி தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் எடுக்கணுன்னா, இந்த மாதிரி மடித்து, கையில் பிடிக்க முடியல பாருங்கள், இந்த மாதிரி மடித்து அந்த நரம்பை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக போட்டுடலாம். இதை நீங்கள் விரல்லையே கூட நகத்துலேயே கூட கிள்ளி கூட அந்த முள்ளெல்லாம் எடுத்துடலாம். கையில் எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னொன்று நான் அந்த மாதிரி எடுத்து காட்டுறேன். கையில் குத்துது பாருங்கள், எப்படி குத்துது பாருங்கள். இந்த நரம்பை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இலையை தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இலையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லதாக இருக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? முள் தெரியுதுங்களா? அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் என்னால் பிடிக்கவே முடியல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. உங்களால் விரலை எடுக்க முடியலன்னா நீங்கள் சிசரில் கூட வச்சு சிசரில் அழகாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஜாரில் போட்டு நான் அரைக்க தான் போகிறேன். இருந்தாலும் முள் தனி இருந்துச்சுன்னா தொண்டையில் எதனா மாட்டிடும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு முள் கூட இல்லாமல் க்ளீனாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அந்த தூதுவளை இலை, அதையும் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், கொரப்பாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து அதை வதக்க தான் போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நீங்கள் வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம், கொஞ்சம் கலர் மாறட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க, அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தூதுவளை, மிளகு, சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேணாம், மிதமான தீயில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புளி ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த தூதுவளையோட அந்த பச்சை கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தக்காளி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துப்போம். நம்ம ஆல்ரெடி பூண்டு வந்து நம்ம மிளகு சீரகத்துலேயே அரைச்சிட்டோன்றதுனால இப்போ பூண்டு தட்டி போட வேண்டிய தேவையில்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் மட்டும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா மாறு சளி எல்லாமே அருந்துடும். இப்போ நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, இதில் வந்து அந்த ரசத்தை கலந்துக்கலாம். இதில் ஊற்றி கொதி வர மாதிரி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி திட்டமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி ரொம்ப வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ரசம் வந்து எப்போவும் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டோன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஒரு கொதி, அவ்வளோதான். ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து லைவ் போடும்போது சொல்லியிருப்பேன், என் பையனுக்கு வந்து ரொம்ப சளி இருக்குன்ட்டு. நான் அந்த தூதுவளை ரசம் தான் ஒரு 2 நாள் வச்சு தான் கொடுத்தேன். எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டோம், சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்குது, மறுபடியும் சளி ஜாஸ்தியாகவே அப்படியே குறையாத மாதிரியே இருக்குது. நான் இந்த ரசம் 2 நாள் வச்சு கொடுத்தேன். அவனுக்கு சளி மொத்தமாக அருந்துடுச்சு. கண்டினியூஸாக இரும்பிக்கிட்டே இருந்தான். அந்த இருமலை கூட சரியாயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.